ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 பார்த்தா அந்த திட்டத்தை தமிழக அரசு சிறப்பாக பார்த்தா செயல்படுத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் 12 தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட பயனாளி வங்கி கணக்குக்கு டைரெக்டாக செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி 13ஆம் தவணைக்கான அமௌண்ட்டை வங்கி கணக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்கால் என்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 13ஆம் தவணைக்கான அமௌண்ட்டை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பேங்க்குக்காக பார்த்தா அமௌண்ட் ஒன்னே வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நார்மல் மெசேஜுக்கு வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் மெசேஜ் வராதங்க பேங்க்கில் என்ட்ரி பண்ணி பாருங்கள், நெட் பேங்கில் செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாச்சும் வே மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1000 வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் புக் லிங்க் இருக்குது அதுக்கு தான் அமௌண்ட் செலுத்துகிறாங்க. ஸோ 13ஆம் தவணைக்கான அமௌண்ட்டை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு வித்ரா பண்ணுறவங்க வித்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தா ஸோ 1 கோடிக்கு மேற்பட்டவருக்கு இந்த அமௌண்ட் சேருது. அது மட்டும் இல்லாமல் அப்பீல் பண்ணவங்களுக்கும் போன மாதத்துலேருந்து அமௌண்ட் வந்துட்டுருக்கு. இந்த மாதம் அமௌண்ட் போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா புதிய அப்ளிகேஷன் குறித்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன மாதிரி அப்டேட்னா, அதாவது இந்த திட்டம் மகளிர் உரிமை தொகைக்கான திட்டம் பார்த்தா விரிவாக்கம் செய்ய போகிறதா ஒரு சில அதிகாரிகள் பார்த்தா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இந்த திட்டம் விரிவாக்கம் செய்ய சொல்ல இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணலாம், அதேமாரி புதிய ரேஷன் கார்டு வந்தவங்களும் அப்ளை பண்ணலான்ற மாரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ திட்டம் விரிவாக்கம் விரைவில் பார்த்தா கொண்டு சேர்க்க போகிறாங்க. இந்த திட்டத்தை மேலும் பார்த்தா விரிவுபடுத்த போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகையை பார்த்தா ஒரு வருடம் பார்த்தா கம்ப்ளீட்டாக இருக்குது. இது 13ஆவது தவணை. ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு மாதத்துக்கான அமௌண்ட்டே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயர் பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 1 இயர் ஆனதுக்கான அப்டேட்டை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த திட்டம் விரிவாக்கம் செய்ய சொல்ல புதிய அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் வெளியே போயிட்டு எந்த விதமான ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லையுமோ தாலுக்கா ஆஃபீஸும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியது இல்லைன்றதை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபேக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், நெட்டில் பார்த்தா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த தகவலாம் பார்த்தா ஃபேக் தான். ஸோ கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் அப்போ மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது குறித்து வேறு எப்பவுமே அப்ளை பண்ணதை கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்காங்க. பட் விரிவாக்கம் செய்ய சொல்ல அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு புதிய அப்ளிகேஷனுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக புதிய அப்ளிகேஷன் வர சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மேபி ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.